Hello guys, welcome to my channel SS Creation. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா Arduino SMD இல்ல Arduino R3 இந்த கம்பேரிசன் நாம பார்க்க போறோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா guys? ஆரம்பிக்கலாங்களா? guys, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாம SMD பார்க்கலாம். SMD ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 350 தான் இருக்கும். அதனால உங்களுக்கு லோ காஸ்ட்ல நிறைய ஃபீச்சர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். அதே Arduino R3 பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா எபோவ் 500 தான் இருக்கும். 500 600 700 கூட ரேஞ்ச்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீப்பா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஹையா இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா Arduinoவோட R3 அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோல் நம்ம ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆனா Arduino SMD ல சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணா ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா சால்டரிங் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா இது ஈஸியா சிப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா அது சிப்போட காஸ்ட் 300 350 இருக்கும். அதுக்கு பதிலாக புது SMD போர்டை வாங்கிட்டு போயிடலாம். அதே பாத்தீங்கன்னா SMD இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது பாத்தீங்கன்னா 16 வோல்ட் தான் ஹையஸ்டா இதால தாக்கு பிடிக்க முடியும். அதே பாத்தீங்கன்னா R3 பாத்தீங்கன்னா 35 வோல்ட் வரைக்கும் இதால தாங்கும். அதனால R3 இதுல வின் பண்ணிருக்கு. ரெண்டுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டிஜிட்டல் பின்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெண்டு போர்டுமே பாத்தீங்கன்னா Arduino SMD ல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா பின்ஸ் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க. இதனால நானே சால்டரிங் பண்ணிருக்கேன். சால்டரிங் பண்றதுக்கு பின்ஸ் தந்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா Arduino R3 ஓட அதிக பின்ஸ் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க ஒரு 5 வோல்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா இங்க ஒரு 5 வோல்ட் மட்டும் தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அதிக 5 வோல்ட் இருக்கு, கிரவுண்ட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 3.3 வோல்ட் இருக்கு. TX RX எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா பின்ஸ். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது மட்டும் தான் பின்ஸ்ல. ரெண்டுலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்கு, பவர் கொடுக்கலாம். அப்புறம் அந்த கோடிங் அப்லோட் பண்றதுக்கு அந்த பின் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இதுல ஈக்குவலா தான் இருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல் ரொம்ப பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, அதனால இதான் பவர்ஃபுல் நினைப்பீங்க. ஆக்சுவலி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். இதோட கிளாக் ஸ்பீட் எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் இதுல கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க இது எவ்வளவு கிளாக் ஸ்பீட் இருக்குன்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க SMD3 பாத்தீங்கன்னா MTL ப்ளூ கலர் பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு தான் இருக்கும். அதே Arduino R3 பாத்தீங்கன்னா Arduinoவோட ஒரிஜினல்னால பாத்தீங்கன்னா Arduinoவோட இது போட்டிருப்பாங்க. அதுக்கு இது ஒரிஜினல் இல்லாம சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரிஜினல்னா அது இது நல்லா இருக்கும். Arduinoவோடது பெஸ்ட்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா லோ காஸ்ட்ல பெஸ்டா இருக்கும், இது ஹை காஸ்ட்ல பெஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் கைஸ். வெயிட் கம்பேரிசன் பார்த்த வரைக்கும் SMD ரொம்ப லைட்டா இருக்கு, ஆனா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. அதுக்கு டியூரலிட்டி டெஸ்ட்ல இது லாஸ்ட் ஆயிரும்னு நினைக்காதீங்க. ரெண்டுமே ஈக்குவல் தான். டியூரலிட்டி டெஸ்ட்ல போட்டா டேமேஜ் ஆகுது ரெண்டும். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைல இருந்து போட்டுறதீங்க. இந்த பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக அதிக சான்ஸ் இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டெலிகிராம்ல போய் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போடுவோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.